தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினின் இன்று தனது 71வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை எழும்பூரில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். முன்பாக சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் நினைவிடங்களிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இன்று தனது 71வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நீண்ட ஆயுளோடு உடல் நலத்தோடு வாழ வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் தவிக தலைவர் விஜய், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றங்களை கருத்தில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்களே கேஸ் விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்துவிட்டது. இதனையடுத்து மாதத்திற்கு 2 முறை இந்நிறுவனங்கள் கேஸ் விலையை தீர்மானிக்கும். அந்த வகையில் தற்போது வணிக சிலிண்டரின் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ₹23.50 உயர்ந்து ₹1960.50 விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் சென்னையில் நேற்று வரை வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் ₹1937 விற்பனையாகி வந்த நிலையில் இன்று முதல் ₹1960.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் வரி பகிர்வு நிதியாக 1,42,122 கோடியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு 5,797 கோடி நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையில் இந்தியாவில்தான் பெண் விமானிகள் அதிகம் இருப்பதாக தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் சிவில் விமான போக்குவரத்து துறையில் உள்ள மொத்த விமானிகளில் 12.4% பேர் பெண்கள். உலக சராசரியை விட இது 3 மடங்கு அதிகம். இந்தியாவிற்கு அடுத்ததாக அயர்லாந்தில் 9.9, தென்னாப்பிரிக்காவில் 9.8, ஆஸ்திரேலியாவில் 7.5 மற்றும் ஹாங்காங் நாடுகளில் தலா 4.5% பெண்கள் சிவில் விமான போக்குவரத்து துறையில் விமானிகளாக உள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சத்யபிரதா சாஹூ, நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக முதற்கட்டமாக 15 கம்பெனி துணை ராணுவ படையினர் இன்று தமிழ்நாடு வரவுள்ளனர். மேலும் 10 கம்பெனி துணை ராணுவ படையினர் மார்ச் 7ஆம் தேதி வரவுள்ளனர். தேர்தல் தேதி மற்றும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு மீண்டும் அது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு யார் எந்த பகுதியில் பணியில் ஈடுபடுவார்கள் என்பது தொடர்பான முடிவு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். கோவை அவிநாசி சாலை கொடிசியா வளாகத்தில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் முத்துசாமி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் மேயர் கல்பனா ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பேசுகையில், கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் கிராம ஊராட்சி தோறும் வழங்கப்படும் விளையாட்டு உபகரணங்கள் விழாவில் மாவட்டத்தில் உள்ள 228 ஊராட்சிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணையை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டிக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும், தமிழகத்திற்கு காவிரி நீர் பெற்றுத் தராததை கண்டித்தும் தஞ்சாவூர் திலகர் திடலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 8 மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுகவினர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி,
பாஜக, காங்கிரஸ் யார் ஆட்சிக்கு வந்தாலும் காவிரி விவகாரத்தில் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்று விமர்சித்து பேசினார். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பல்வேறு பகுதிகளில் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அவ்வகையில் சாலவாக்கம் ஒன்றிய திமுக செயலாளர் குமார் தலைமையில் சாலவாக்கம் பேருந்து நிலையம் அருகே சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மற்றும் நிதிநிலை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி, காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி 71 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கினர். பின்னர் கூட்டத்தில் பேசிய கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுகவை ஒழிக்க வேண்டும் என கூறுபவர்கள் கடந்த கால வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என காட்டமாக பேசினார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முகையூர் ஊராட்சியில் திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி, திராவிட மாடல் அரசின் 2.5 ஆண்டு சாதனைகள் குறித்து ஒவ்வொரு வீதியாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி அவரது உறவினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் திமுக அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்கள் எடுத்துரைக்க வேண்டும் என கூறி திமுக அரசின் சாதனைகள் குறித்து விழிப்புணர்வு வழங்கினார். இந்த நிகழ்வில் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.